உங்களுடைய இந்த தோல்விக்கு பின்னணி என்ன? அரசாங்கம் செய்த ஒரு சதி திட்டம் என்றுதான் நான் பார்த்தேன். இந்த அனுர அலையில் இருந்து பிள்ளையானால் மீள முடியுமா? அடித்திருக்கிற அலை மீண்டும் இது கடலுக்குள்ளே சென்றுவிடும் என்று போல ஊகிக்க முடிகிறது. நாங்கள் முடிவெடுத்தோம், பாலங்களை வழங்குவது போன்ற முடிவுகள் செய்வதே கிடையாது. இந்த முறை தமிழிசை கட்சி அதை கூட செய்தது. பெட்டி பெட்டியாக கிராமங்களிலே சாராயம் வழங்கினார். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கட்ட பஞ்சாயத்து விஷயங்கள் இதுகளுக்கான தமிழ் மக்களை அதிருப்தி அடைய வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வீட்டு வாடகை கொடுத்து வீடு குடி இருக்கிறார். அவருக்கு கட்ட பஞ்சாயத்தை பத்தி கேட்கறதுக்கு அவர் என்ன உரித்து இருக்கு? 6000 பேர் நாங்க விடுதலை பிளான் பிரிஞ்சுவார். இந்த ஊடகங்களும் எங்கள் தலைமையில் எப்படி அதை வரவேற்றுகள் ஒன்றுமே செய்யலை. அதுக்கு எங்களுக்கு அந்த துரோகி ஒரு அசத் மோகன் அசுத் தோட்டத்துக்கு அடிக்கிறதுக்கு சிஐடிக்கு வேலை இல்லாம சம்பளத்தை கொடுத்து வேலை கொடுத்து எங்களையும் போட்டோம். எங்கள் அரசியலை தோக்கடைச்சு இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சு எங்களை கொண்டு போய் விசாரிக்காராம். தேவையாது உங்களுக்கு. நீங்கள் சிறையில ஒருவரை சந்திச்சதாக வைக்கிற குற்றச்சாட்டை பற்றி ஒரு சொல்லுங்க. 300-500 பேர் சிறை சேர்ந்திருப்பாங்க. அதுல ஒரு ஆள் மௌலவி, அவரை நான் வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் கூறல் இன்னும் நிற்கவில்லை. இந்த தேர்தல் தொடர்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு மிகவும் அறிமுகமான நபர் முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் அவர்களை நாங்கள் இன்று நேர்காண இருக்கின்றோம். வணக்கம் சந்திரகாந்தன். வணக்கம் ஜெயபாலனையா. உங்களுக்கு தெரியும் நான் என்ன கேள்வியிலிருந்து ஆரம்பிப்பேன் என்று. இந்த தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய இந்த தோல்விக்கு பின்னணி என்ன? உங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது வித்தியாசமான சூழலே வந்து அனுர் திசாநாயக்க அவர் வெற்றி வருகிறார். நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற்றிய பணியாற்றினோம் தமிழ் மக்கள் பிரதிநிதி கட்சி. அதனோடு ஜனாதிபதி அவர்கள் வந்த கையோடு பாராளுமன்றத்தை கலைத்தார். அந்த பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி வென்றுவிட்டால் அவருக்கு ஒரு பெரும்பான்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்களும் உருவாக்கினார்கள். மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனோடு ஒட்டி நாங்கள் இந்த சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக மாறினோம். அதிலும் வடகிழக்கிலே தமிழ் பகுதிகளில் வேறு விதமான அரசியல் இருந்தது. குறிப்பாக மட்டக்களப்பிலே தமிழிசை கட்சிக்காரர்கள் வேறு கோணங்களிலே பிரச்சாரத்தை கொண்டு சென்றார்கள். நாங்கள் கடந்த போராளியாக இருந்தோம் என்ற அடிப்படையிலே எங்களை எல்லாம் நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்றும், ஏதோ நாங்கள் லஞ்ச ஊழலை முன்மாதிரியாக செயல்பட்டோம், இவர்களை எல்லாம் இதோடு வெளியேற்ற வேண்டும் என்றால் பல பிரச்சாரங்களை செய்தார்கள். இதையே மக்கள் சற்று குழம்பி விட்டார்கள். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விடயமாக உங்களுக்கு தெரியும், பிரச்சாரம் முடியும் தருவாயிலே திட்டமிட்டு அரசும் அரச திணைக்களம் போலீஸ் திணைக்களமும் ஒரு அழகான படத்தை காட்டினார்கள். அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையான் அவர்களை நாங்கள் விசாரிக்க உள்ளோம் என்கிற செய்தியை வெளியிட்டார்கள். அதை மறப்பதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதிலும் நீங்கள் அதை பார்த்தால் அழகாக தெரியும். போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் முன்னால் இருக்கிற ஊடகவியலாளர் கேட்பார். அந்த எதிரிகளுடைய கைகளிலே கடிதம் கூட கிடைக்கவில்லை. எனக்கு தெரியாத பொழுது அப்படி ஊடகவியலாளருக்கு அந்த கதை சென்றது. அப்படின்னால் குற்றப்புலனாய்வு பிரிவு ஊடகத்துக்கு அனுப்பிவிட்டா எனக்கு அனுப்புவது ஒரு கேள்விகளை கேட்டால் திட்டமிட்டு அரசாங்கம் செய்த ஒரு சதி திட்டம் என்றுதான் நான் அதை பார்த்தேன். அவர்களுடைய செய்தியை எமது அரசியல் எதிரிகள் தமிழிசை கட்சிக்காரர்களும் அவர்களுடைய எல்லா வாட்ஸ்அப் எல்லா ஊடகங்களிலும் பிள்ளையார் கைது செய்யப்பட போகிறார், கைது செய்யப்பட்டு விட்டார், கைது செய்யப்படுவதற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் பிரச்சாரத்தை சொன்னார்கள். குண்டு தாக்குதல் என்பது உணர்வு ரீதியான ஒரு விடயம். முக்கியமாக கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கை கிறிஸ்தவ போதகர் கிறிஸ்தவ மதப்பெயர்களை எங்களிடம் பிரிப்பதற்கான ஒரு சதியாக நாங்கள் அதை பார்த்தோம். அது எங்களுக்கு தோல்விக்கான பிரதான காரணமாக நான் பார்க்கிறேன். பிரதித்துவம் கிடைக்கவில்லை என்பது எனக்கு கவலை அளிக்கிறது. வன்னி மாவட்டத்தை யாழ்ப்பாண மாவட்டத்திலே 22,000, 5,000, 6,000 ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கிறது. எந்த மண்டல மாவட்டத்தின் நிலைமை இப்படி மாறுது. ஆகையால் இந்த கடுமையான சூழலிலும் 35,000க்கு அதிகமான மக்கள் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியை ஏற்று செயல்பட்டிருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் பணியாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. நீங்க சொல்றதுல உண்மைகளும் நிறைந்து இருக்குது. அதை நாங்கள் மறக்கல. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதுல நீங்கள் மட்டும் அடித்து செல்லப்படவில்லை. டக்ளஸ் தேவானந்தா, சித்தார்த்தன் போன்ற ஆயுத அமைப்புகளின் தலைவர்கள்ல ஆக மிஞ்சி போயிருக்கிறது செல்வம் அடைக்கலநாதன் அருந்தப்புல தப்பி இருக்கிறார். அடுத்தது நீங்கள் சொல்றது போல தமிழ் தேசியம் பேசிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திலும் பார்க்க நீங்கள் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். செல்வம் அடைக்கலநாதனிலும் பார்க்கவும் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். இப்படி இருந்தும் உங்களுக்கு கிடைக்கல என்பது இந்த தேர்தலில் இருக்கிற ஒரு சிக்கல் தான். ஆனால் ஜனநாயகப்படி தோல்வியை ஏற்றுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். அடுத்தது வடக்கு கிழக்கினுடைய உள்ளூராட்சி சபைக்கான தேர்தலும் நடக்க இருக்குது, மாகாண சபை தேர்தலும் நடக்க இருக்கு. இந்த அனுர அலையில் இருந்து பிள்ளையானால் மீள முடியுமா? உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டினுடைய
அரசியல் வரலாற்றை பார்க்கிற பொழுது சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் இருந்து ஆரம்பித்த பெரும் அரசியல் இயக்கங்கள் எல்லாம் இன்று சிதறி சின்னாபின்னமாகி ஒரு ஆசனம் 2 ஆசனங்களோடு இருக்கிற பொழுது 3 ஆசனங்களோடு பார்லமெண்டில் இருந்தவர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றது காரணமாக இன்று 159 ஆசனங்களை பெறுகிற அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டு இறுதியிலே வந்த ஜனாதிபதி அவரோடு வந்த 20ஆம் ஆண்டு பார்லமெண்ட் தேர்தலிலே கூட மொட்டு கட்சிக்கு இதே போன்ற ஒரு விசாலமான வெற்றி கிடைத்தது. அந்த ஆட்சியுடைய போக்குகளில் நடந்தது. அதே மக்கள் தான் இவர்களுக்கு இப்பொழுது ஆணை வழங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியா செய்தியை நீங்கள் பார்த்தா தெரியும். கில்வின் சில்வா அவர்களுடைய பேச்சு 13வது சரத்தை அவசியமற்றது என்கிற கோணத்தில் பேசியிருக்கிறார். இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் நிச்சயமாக தமிழர்களுடைய எதிர்காலம் என்ன, இவ்வளவு காலம் உங்களுடைய போராடி ஆக குறைந்த சர்வதேச ஒப்பந்தத்தின்பால் கொண்டு வரப்பட்ட மாகாண அதிகாரம் என்ன நடக்க போகிறது, அதில் கிழக்கு மாகாண மக்கள் பல்லின மக்கள் வாழ்கிற இந்த மாகாணத்தினுடைய எதிர்காலம் என்ன, அந்த மாகாண மக்களுக்காக பணியாற்றிய ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய எதிர்காலம் என்ன என்றால் சிந்திக்கிற பொழுது நிச்சயமாக இது ஒரு சுனாமி அலையை போல அடித்திருக்கிற அலை மீண்டும் இது கடலுக்குள்ளே சென்று விடும் என்பது போல என்னால் ஊகிக்க முடிகிறது. அயால் எதிர்காலம் இதற்கெல்லாம் பதில் சொல்லும் என்று நாங்கள் காத்திருப்போம். பல அலைகளிலே மாட்டி சொல்லியோடி தப்பி வந்திருக்கிற சுறாமீன்களை போல நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக இலக்கை அடைவோம். பிள்ளையான ஒரு சுறாமீன் மீண்டும் அரசியலை பிரகாசிப்பீர்கள் என்று உறுதியா நம்புறீங்க? நிச்சயமாக. 1991ஆம் ஆண்டிலிருந்து 16 வயதுல ஆரம்பித்து இன்றைக்கு நான் 49 வயது வரைக்கும் அரசியல். எங்களுடைய அரசியலை யாருக்காகவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. இன்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா அவருக்கெல்லாம் நாளை இன்னும் ஒருவர் அவர்களுக்காக நாங்கள் அரசிக்கவில்லை. எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய இனத்துக்காக இதைவிட கடுமையான சூழலில் மூட்டையிலே படுத்திருக்கிறோம், ஜானைகளுக்குள்ளே வாழ்ந்திருக்கிறோம், சோறு இல்லாமல் நடந்திருக்கிறோம், முயல் இறைச்சிகளோட மாத்திரம் கிழமைகளிலே வாழ்ந்திருக்கிறோம், 5 ரூபாய் நிதி இல்லாமல் இருந்திருக்கிறோம். இப்படி பல சவால்களை தாண்டி வந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்திருக்கிறோம். ஆகையால் எந்த சூறாவளி இந்த புயலையும் தாண்டி செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சிக்கு இருக்கிறது. அதுக்கு நாங்கள் கொடுத்த விலை என்பது மிக பெருமதியா. இவையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்படும். இன்று ஒரு சாதாரண அலையிலே சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சிலர் வென்றிருக்கலாம். அந்த வெற்றியிலே எங்களுடைய தோல்விக்கான சிலர் சிரித்திருக்கலாம். ஆனாலும் இன்றைய தோல்வி நாளைய வெற்றியை மாற்றுவோம் என்பது என்னுடைய. மட்டக்களப்பில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் இந்த தேர்தலில் என்னென்றால், நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் NPP வெற்றி கொண்ட பொழுதும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் உங்களுடைய முக்கிய எதிரியான தமிழரசு கட்சி சாணக்கியன் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட மட்டக்களப்பு முழு இலங்கையிலையுமே அது ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுது. நல்ல ஒரு கேள்வி ஜவால நீங்க கேட்டீங்க. இந்த கேள்வி நீங்க எழுப்பீங்க நான் எதிர்பார்த்திருந்தேன்னா அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன். இதுல வந்து 113 ஆசனங்கள் எடுக்கிறதுக்கு உதவி தேவைப்பட்டால் அவர் இந்த நாட்டிலே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய உதவி கேட்டு போல் வரக்கூடிய ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சியாக தான் இருக்கு. நான் ஒரு பெரிய ஒரு பேரம் பேசும் சக்தியாக இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் கடந்த தேர்தலை விட 2 மடங்குக்கு அதிகமான வாக்களை எடுத்தால் மட்டும்தான் நான் ஒரு பேரம் பேசும் சக்தியா இருக்கலாம். இதுல தெளிவு இல்லாம இருந்தாலும் இதுல சொல்ற விஷயம் என்னென்றால் மட்டக்களப்பு மக்களை ஏமாத்தி வைக்கிறார். தமிழரசு கட்சியுடைய கொள்கை என்னவென்றால் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்திலே சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுப்பது. நாங்கள் சொன்னோம் கிழக்கு மாகாணம் பிரிந்திருக்கிறது, கிழக்கு மாகாண மக்களுடைய தனித்துவம் ஒற்றுமை உரிமைக்காக பாடுபட வேண்டும், அதிகாரமும் வேண்டும், அபிவிருத்தியும் வேண்டும் என்று சொன்னோம். அதற்காக இணக்கப்பட்ட அரசியலை நாங்கள் வலியுறுத்தினோம். அதனூடாகத்தான் நாங்கள் 2008ஆம் ஆண்டு இன்று வரைக்கும் பணியாற்றிருக்கிறோம். இவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், பிள்ளையானவர்கள் செய்த அதே பணியை இந்த முறை பிள்ளையானவர்களை அனுமதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு வாக்கிட வேண்டாம், தமிழரசு கட்சியை தான் சேர்த்துக் கொள்வார். அதற்கு நான் தலைமைத்துவம் வழங்குகிறேன். அதற்கு பேரம் பேசியலுக்கான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுங்கள். நான் அமைச்சரா வருகிறேன் என்றால் சொல்லுவார் மகள். அப்படித்தான் ஆணை கேட்டார். இந்த முறை மட்டக்களப்பு தமிழர்களே வந்து போயிருக்கிறார்கள். அதை காலம் உணர்த்தும். ஆகையால் கொள்கையிலே புரண்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சிக்காரர்கள். இவர்கள் போலியாக ஏதோ தேசியத்தின் பால் மக்கள் ஈர்க்கப்பட்டார்கள் என்கிற ஒரு மாயை உண்டு பண்ண பார்க்கிறார்கள். தேசியத்தின் பால் மக்கள் மெல்ல மெல்ல வெளியேறி இருக்கிறார்கள். தேசியம் என்பதை போலியாக பேசியிருக்கிறார்கள். உண்மையான கிழக்கின் தேசியத்தை இதுவரைக்கும் கட்டி காத்து ஓரளவு உயர்த்தி பிடித்திருக்கிறோம் என்கிற
பெருமையை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கொள்கிறது. அதிலே நானும் ஒரு பிரதான பங்காற்றிருக்கிறேன் பெருமை. ஆகையால் நீங்கள் தம்பி சாணக்கியனுடைய பேச்சுக்கள் எல்லாம் போல அவதானிங்க. அவர் தற்பெருமை பேசுகிறார். தன்னுடைய வாக்கின் ஊடாகத்தான் தம் தேசியம் பாதுகாக்கப்பட்டது. ஏனைய 2 எம்பிக்களும் வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு இன்னொரு 400 வாக்கு இருந்திருந்தால் ஒரு எம்பி இல்லாமல் போயிருக்கு. அப்படி நடக்கவில்லை. இருந்தாலும் அவரை வெற்றி பெற்றது. ஆனால் போலியாக மக்களை ஏமாத்திருக்கிறார். அதை விட ஒரு விஷயத்தை அவங்களுக்கு முன்வைக்க வேண்டும். தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியினுடைய மகளிர் அணி தெளிவாக சொல்லி இருக்கிறது எனக்கு, அண்ணன் எங்க இருந்தாலும் நாங்க இந்த மது பாவனையை ஒழிப்பதற்கு பணியாற்ற வேண்டும். இறுதி நேரங்களிலே வாக்கு சேகரிப்பதற்காக மது போதை வழங்குவது, சாராயம் வழங்குகிற விஷயங்கள் செய்யவே கூடாது. நாங்க அப்படி தேவை என்றால் நீங்கள் மகளிர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மகளிர்கள் பிள்ளைகளுக்கு கொப்பி வழங்குங்கள், பால்மா வழங்க வேண்டும். அப்படியான விஷயங்களோட பெரிய விவாதங்கள் இடம்பெற்றது. இந்த தேர்தலில் இதுக்கு முதல் இடம்பெற்றது. அதனால் கொள்கை அளவில் நாங்கள் முடிவெடுத்தோம். எந்த இக்கட்டான சூழலிலும் எங்களை மக்களை அழிக்கிற, நாங்கள் சேகரிக்கிற நிதிகளை கொண்டு மதுபானங்களை வழங்குவது போன்ற விடயங்கள் செய்வதே கிடையாது. இந்த முறை தமிழிசை கட்சி அதை கூட செய்தது. வைத்தியர் போன்றவர்கள் எல்லாம் பெட்டி பெட்டியாக கிராமங்களிலே சாராயம் வழங்கினார்கள், நிதிகளை வழங்கினார்கள். இப்படியும் ஒரு விதமான மக்களை ஏமாற்றுகிற அரசியல் கூட இந்த மண்ணிலே அரங்கேறுகிறது. இதை அவர்கள் மறக்கலாம். ஆனாலும் மனச்சாட்சியோடு கேட்டார் எத்தனை கோடி ரூபாய் நாங்கள் மது போதைக்காக வழங்கினோம் என்பதை சாணக்கியன் அவர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆயால் இப்படியான கீழ்மட்ட அரசியலைத்தான் இந்த முறை தமிழரசு கட்சி செய்திருக்கிறது என்கிற கவலை எனக்கு இருக்கு. ஏனென்றால் அரசியல் இயக்கம் என்றால் ஒரு முன்மாதிரியாக மக்களை கட்டி எழுப்ப வேண்டிய, மக்களுக்கு கருத்து சொல்ல வேண்டும், வெல்ல வேண்டும் என்பதற்காக சாராயம் வழங்குவது, அரிசி வழங்குவது, எல்லா வீதிகளையும் போட்டு நம்பர் எழுதுவது, இலக்கங்களை பொறிப்பது போன்ற இதையெல்லாம் மக்கள் பார்த்திருப்பார்கள், எண்ணுவார்கள். இப்பொழுது விமர்சனம் செய்வார்கள். இப்பொழுது அவர்களுக்கு வழங்கிய ஆணையிலே இவர்கள் எதை செய்ய போறார்கள் என்பதையும் மக்கள் பார்த்து தீர்மானம் எடுப்பார்கள். சற்று புறங்கள் ஐயா. பார் பெர்மிட் எடுத்து பலர் அம்பலப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க, பார் பெர்மிட் மட்டுமில்ல புத்தகம் விநியோகித்திருக்கிறார்கள். இப்பொழுது பொறுப்பேற்றுக்கிற ஜனாதிபதி அவர்கள் வெளியிட வேண்டும். தமிழரசு கட்சியில இருந்து போட்டி போட்டவர்கள் தான் அதிலே அடிபட்டார்கள். இந்த பட்டியெல்லாம் கூட பேர் வராதப்ப ஜனாதிபதியோடு பணியாற்றிருக்கிறேன், ஜனாதிபதியை கொண்டு உதவி செய்திருக்கிறேன், என்னுடைய பேர் அல்லது என்னுடைய சகாக்கள் யாராவது ஒரு பேரை காட்டினார். ஜனாதிபதி தானே இப்போ ஊழல் ஒழிக்க வந்திருக்கிறார், காட்டட்டும். ஆகையால் நாங்கள் அதில் சம்பந்தப்பட போதும் இல்லை ஐயா. ஆகையால் நாங்கள் மக்களுக்காக நேர்மையாக ஒழுக்கமாக அரசியல் செய்கிற ஒரு இயக்கம். இப்ப நான் இருக்கின்ற எனது பேக்ரவுண்டில் பின்னணியில் இருக்கின்ற படம் மட்டக்களப்பு நூலகம். அதை திருத்தி உருவாக்குறதுல நீங்கள் கடுமையா முயற்சி செய்திருக்கிறீர்கள். பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக வடமாகாணத்தில் இருந்த முதலமைச்சர் விக்னேஸ்வரனிலும் பார்க்க 16 வயதில் கல்வியை விட்ட பிள்ளையானுடைய அபிவிருத்தி திட்டங்கள் பொதுவாக வரவேற்கப்பட்டிருந்தது, நாங்களும் சொல்லி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கட்ட பஞ்சாயத்து விஷயங்கள் இதுகளுக்கான தமிழ் மக்களை அதிருப்தி அடைய வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்களே ஒத்துக்கொள்றீங்க நான் விக்னேஸ்வரனை விட வேலை செய்திருக்கிறேன்றத ஒத்துக்கொள்றீங்க. இல்ல அது அபிவிருத்தி திட்டங்கள்ல நீங்கள் அதை செய்திருக்கிறீங்க. இப்ப எனக்கு பின்னுக்கு இருக்கிற லைப்ரரியே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. யூடியூப் சேனல் நடத்துறாங்க. யாழ்ப்பாணத்துல வந்து போயிருக்கேன், மட்டல வந்து போயிருக்கு, இலங்கைக்கு வந்து போயிருக்கிறீங்க. இது ஐரோப்பாவில் இடம்பெயர்றாக்கள், ஐரோப்பாவில் இருக்கிறாக்கள், சில ஊடகங்கள் சொல்ற செய்திகளை பத்தி நீங்க கவனம் எடுக்கணும். போலியான விஷயங்களை பழைய காலங்களை போல புனையக்கூடாது. இங்க மட்டக்களப்புல சிவில் நிர்வாகம் 2008ஆம் ஆண்டு நாங்க உருவாக்கணும். எல்லாரும் போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு, இந்த மக்களோட நாங்க பழகுறோம். எங்கேயாவது இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு அதை யாராவது சொன்னாங்களா? மட்டக்களப்பு இல்ல வாழ்ற ஒரு மக்கள் சொன்னாங்களா? யாரும் சொல்லல. மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு ஈரோஸ் உறுப்பினர் ஒருவர் அண்மையில பார்த்த காணொலி நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஈரோஸ்காரால் கை விரல் எங்க நிகழ்ங்க, அந்த ஈரோஸ்காரால் 6 நிகழ்ங்க. அவரோட கையங்க, அவரோட பின்னணி என்ன, கட்ட பஞ்சாயத்தை பத்தி கேட்கறதுக்கு அவருக்கு என்ன உரித்து இருக்கு? வீட்டு வாடகை கொடுத்து வீடு குடி இருக்கிறார். அவரை பத்தி நான் தனிப்படுறதைய கதைக்க விரும்பல. அவங்கள போல கதையில்லை, அவங்கள போல ஊடகங்கள் பெருசா எடுத்துக்கொள்ள வேணாம். அவருடைய பின்புலம் யாரு, அவர் என்ன சொல்லுகிறார்? அவரை போல அடிமட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்ற கதையெல்லாம் போட்டு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அரசியலையும் கேவலப்படுத்துவானா? இது சிலருக்கு கிளு பயன்படுத்தலாம். ஆனால் இங்க வாழ்ற மக்கள்கிட்ட கேளுங்க, பிள்ளையார் யாரு, தமிழ் மக்கள் விடுதலை கட்சி யார்? அதனால இங்க சரியான சட்டவாட்சி இருக்கிறது. இங்கு ஒரு விஷயங்களும் நடக்கவில்லை. அச்சம் கொள்ள வேண்டாம். இவர்கள் எல்லாம் யார் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். தேர்தலுக்கு வெற்றி பெறுவதாக பேசினார்கள். அவர்களால் மற்றவர்கள் 1000 வாக்கு பெற முடிந்ததா?
உங்களால் பட்டியலில் காண முடியுமா? இதையெல்லாம் ஒரு கருத்து உங்களை போன்றவர்கள் கேட்பதே பிள்ளையான உடையமா நான் பார்க்கிறேன். உங்கள் மீதான பல்வேறு விமர்சனக்கு காரணம் உங்களோட கடந்த காலம். அதால ஒரு பெரிய பிரச்சனை வருது. இப்ப இந்த இடத்துல நான் கேட்கிறேன், நீங்கள் எப்ப இருந்து நீங்கள் என்னுடைய வரலாறை பார்க்கணும், என்னுடைய கடந்த காலத்தை பார்க்க கூடாது சொல்லுவீங்க? குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற ஆயுத இயக்கங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில அரசியல் நடத்துறவர்கள் எல்லாருமே வன்முறை அரசியல் எடுத்தவர்கள், கையில் எடுத்தவர்கள். ஜேவிபி கூட இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஜேவிபி கூட வன்முறை அரசியல கையில் எடுத்தவர்கள். அதனூடாக பல்வேறு கொலைகள், படுகொலைகள் இடம்பெற்றிருக்குது. ஜேவிபி ஒரு கோடொன்று வரையுது, இந்த கட்டத்துக்கு பிறகு நாங்கள் வன்முறையை கைவிட்டுட்டோம். பிள்ளையானுடைய அந்த கட்டம் எது? நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல நான் விடுதலை புலி அமைப்பிலே 1991 இணைகிறேன். 2004 ஆண்டு வரைக்கும் நான் விடுதலை புலி அமைப்பில் இருக்கிறேன். அதிலிருந்து வெளியேறி 2008 ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி, அந்த அரசியல் இயக்கம் ஆயுதங்களோட கட்டாயம் பயணிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம், எங்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கையேந்திய ஆயுதங்களை பொறுப்போடு இலங்கை அரசாங்கத்திடம் எங்களுடைய மட்டக்களப்பு மாநகரத்தில் இருக்கிற வெவர் மைதானத்தில் வைத்து நாங்கள் அரசாங்கத்திடம் ஒப்படைத்த விட்டுத்தான் நாங்கள் அரசியல் இயக்கமாக மக்களிடம் வந்தோம். அந்த மக்கள் இயக்கத்தை நீங்கள் எவ்வளவு சிந்திச்சு பாருங்க. உலக நாட்டில எங்களை போல அமைப்புக்கு விருது தரணும். இதெல்லாம் பத்தி நீங்க ஊடகங்களுக்கு சொல்ல மாட்டீங்க, கதைக்க மாட்டீங்க. ஏனென்றா உங்களுக்கு அதெல்லாம் உங்களை போல ஆட்களுக்கு, அதே போல பல ஊடக நண்பர்களுக்கு எல்லாம் கஷ்டப்பான விஷயம். 6000 பேர் நாங்க விடுதலை புலி பிரிஞ்சு வரோம். 6000 துவக்கு ரோட்ல அங்கஞ்சியும் போட்டு வந்து அவ்வளவு பேரும் அங்கஞ்சி அலைஞ்சி அப்புறம் இந்த சக்தியில நாங்க ஒன்றிணைச்சு வேலை செய்து 2008 ஒரு அரசியல் இயக்கமாகி உடனே உள்ளாட்சி மன்றத்துல போட்டி போட்டு நாங்க ஒரு அரசியல் போராளிகளாக மக்கள் மத்தியில இருந்து உள்கட்டுமானங்களை கட்டி எழுப்பி, அதுக்கு நானும் முதலமைச்சரா வந்து வன்முறையிலிருந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரோம். எவ்வளவு பெரிய மாற்றம்! இதுல சிங்கள ஊடகங்கள் மீது கணக்கெடுக்கல. நாங்க உள்ளாட்சி மன்ற வழக்குல சட்டம் தெரியாது. நான் தான் முதலாவது 2008 வாக்கு போடுறோம். அப்போ ஒரு அரசியல் போராளிகள் சின்ன வயசுல போயிட்டு துவக்க விட்டு அரசியலுக்கு வந்தாங்கள உலகம் எப்படி வெல்கம் பண்ணிருக்கோம். இந்த ஊடகங்களும் எங்கள் தலைமையில் எப்படி அதை வரவேற்றுக்கணும். ஒன்றுமே இல்லை. அதுக்கு எங்களுக்கு அந்த வேற துரோகி எத்தனை பேர் உயிரை காப்பாற்றுறோம். இந்த மண்ணை இந்த எந்த இடத்தை கொண்டு வந்துருக்கிறோம். இன்று பாருங்க, யாழ்ப்பாணத்துல இயக்கம் முடிவு யுத்தத்துல அழிக்கப்பட்ட பின்னர் எத்தனை போராளிகள் வந்தாங்க. அவங்க ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்பிக்காங்களா. நாங்க 2008 2024 வரைக்கும் நிக்கிறோம். இன்றைக்கு 36 மார்க்கோட நாங்க நிக்கிறோம், தனியா நிக்கிறோம். ஒவ்வொரு சவாலுக்கு மத்தியில யாழ்ப்பாண தலைவர்கள் எதிர்ப்பு, ஜனாதிபதி வந்தால் எதிர்ப்பு, உள்ளூர்ல பல சுயேட்சை கொள்கை எதிர்ப்பு. உங்களோட வெளிநாடுகள் வாழ்கிற டென்மார்க் போன்ற ஊடகங்கள் சில நண்பர்கள் நிதி வழங்கி பல சுயேட்சை குழுக்கள் இறக்குறாங்க. எத்தனையோ யாழ்ப்பாண பக்தர்களுக்கு காசு மிஞ்சித்தான் நீங்க கொட்டி இறக்கி ஆக்கள் எங்கள் உடைக்கிறது காசு கொடுத்தாங்க, சாராயம் கொடுத்தாங்க, உதவி செய்தாங்க, ஏவி விட்டாங்க. ஊடகத்துல பிள்ளையான விமர்சனங்கள் செய்தாங்க. நீங்க சொன்ன பிறவாக போல அல்லது சில பொம்பளை பிள்ளை எல்லாம் காசை கொடுத்து எங்களுக்கு திசைதிருப்ப பார்த்தாங்க. நானே சொல்றேன், பொறுப்பான இயக்கம் தலைவராக சொல்றேன், நாங்க சாராயம் வழங்குறாண்டு பிஎர்டில போட்டோ போட்டு வெளியிட்டாங்க. இப்படி எத்தனை சதி நடந்தது. பொறுப்போடு இலங்கையுடைய அரசியல் வரலாறு, ஏன் போராட்ட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, எங்களை போன்ற சிறார்களுக்கு எப்படி துவக்கல் வந்தது, இந்த துவக்கையில வழங்கியவர் யார், நாங்கள் இயக்கங்களை பிரித்தவினர் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்கள், எப்படி துப்பாக்கி எங்கள் கைகளில் வந்தது, நாங்கள் நேர்மையாக அரசியலை எப்படி செய்தோம். 2008 பின்னர் கிழக்கு மாகாணத்திலேயே நடந்தது. எங்க வன்முறை இடம்பெற்றதா? ஆட்சி அமைக்கிற பொழுது அங்க சர்த்தாங்க பிரச்சனை நடந்தது. மழை விட்டாலும் தூரல் விடுவது போல நீங்க சொன்னது போல சில சம்பவங்கள் இடம்பெற்றது. ஆனால் தவிக்க முடியாத சம்பவங்கள். ஆனால் இன்று வந்த சிலர் எங்களை யோசிக்கிறார்கள். ஆயால் வரலாறு ஒரு நாளைக்கு எங்களை விடுதலை செய்யும் என்பதை நான் உறுதியா நம்புறேன். இப்ப நீங்கள் அந்த உங்களுடைய அந்த மட்டம் என்றது, அதாவது இந்த அரசியல் ரீதியாக ஒரு கட்சியாக 2008 செயற்பட்டதற்கு பிற்பாடு நீங்கள் வன்முறையை கையில் எடுக்கலை என்று சொல்றீங்களா? அதுக்கு முதல் நடந்த சம்பவங்கள் வேறு, அதுக்கு பிறகு 2008 அரசியல் கட்சியா வந்த பிறகு எந்த ஒரு வன்முறையும் செய்யலைன்னு சொல்றீங்களா? விரும்பிய விரும்பாமலோ எங்களுடைய எதிரிகள் எங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை வைத்துத்தான் எங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம், போராடினோம். ஆயுத வன்முறையால் எங்களை கொல்ல வந்தவர்களை நாங்கள் கொல்ல வேண்டிய நிர்பந்தம், யுத்த தர்மம் நாங்கள் இருந்தோம். அதை நாங்கள் மறக்கவில்லை. 2008 அரசியல் இயக்கமாக நாங்கள் ஆயுதங்கள் ஒப்படைத்த பின்னர்
என்ன சம்பவங்களை யாரும் சொல்ல முடியுமா? 2008ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே நாங்கள் அரசியல் இயக்கமாக மாறிவிட்டோம். அது நீங்கள் இப்பொழுதும் கூகுள்ல பார்க்க முடியும். தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை காட்டி உத்தி ஒரு அரசிடம் ஆயுதங்களை ஒப்படைத்தது. அதுக்கு பின்னர் ஆயுத கதையை யாருமே பேசவே முடியாது. பொறுப்போடு சொல்வதுதான். தமிழீழ மக்கள் விடுதலை புலிகள் 2008க்கு பிறகு எந்த வன்முறையிலையும் ஈடுபடையில்லை என்றதை நீங்க உறுதியா சொல்றீங்க. ஈடுபட போவதும் இல்லை. அதற்கு முதல் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அதுதான் உங்களை கலைத்துக் கொண்டிருக்குது. இப்போ அதை பற்றி என்ன சொன்னால் ஏபியை விசாரிக்கணும், முன்னாள் போராளிகளை விசாரிக்கணும், எல்லாரையும் விசாரிக்கணும். இந்த நாட்டை ஒரு யுத்தகலமாக எல்லோருடைய கைகளையும் ஆயுதங்களை கொன்றக்கூடிய சூழலையும் வந்து என்பதை விசாரிக்க வேண்டும். இதையெல்லாம் விசாரித்தால் தீர்வை கிடைக்க போவது கிடையாது. ஆகையால் இவற்றையெல்லாம் நீங்கள் இன்னமும் கிண்டிக் கொண்டு உங்களுடைய அரசியல் ஊடக விளம்பரத்தை பேசிக் கொண்டிருப்பதிலே எந்த பிரிவிஷனும் கிடைக்க போது கிடையாது. இப்பொழுதோ 2008ஆம் ஆண்டு இப்பொழுது திருமணம் முடிந்திருக்கிறது. வன்னி யுத்தம் முடிந்த திருமணம் முடிந்திருக்கிறது. இப்பொழுது அந்த இழப்புகளுக்கு அழைவுகளுக்கு நாங்கள் என்னத்தை அடைந்திருக்கிறோம், என்னத்தை அடைய போறோம் தான் பிரச்சனை. நான் அதான் பொறுப்போடு சொன்னேன். நாங்கள் செய்த மாற்றங்களை பற்றி சொன்னேன். நாங்கள் வந்திருக்கிறோம், மக்களோடு நிற்கிறோம், மக்களோடு பணியாற்றுகிறோம், மக்களை கட்டியிருக்கிறோம். இது அனுப்பங்களுக்கு தேவை. நாங்கள் இந்த தலைவர்களை முன்னாள் தலைவர்களை நம்பி அடைய முடியாத இலக்குகளுக்காக போராடி அழிந்திருக்கிறோம். சாத்தியமான விஷயங்களை மக்களுக்கு செய்து கொடுப்போம் என்பதை நான் உறுதி 5 வரைக்கும் எதிர்காலத்தில் நிற்போம். இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கிற பொழுதும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். அது எதால சாத்தியமாயிடுச்சு? நீங்கள் வெள்ளையில் என்றது ஒன்று, ஏன் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் நினைக்கிறீங்க? தேர்தல் திணைக்களம் தான் உறுதிப்படுத்திட்டு 30,000 வாக்கு மட்டக்களப்பில் இணைய இடங்களை நாங்கள் பெற்றிருக்கோம். செல்படியற்ற வாக்குகள் டிஎம்ஏபிக்கு தான் கூட 7,000க்கு அதிகமான செல்படி ஆகாத வாக்கு. அந்த அடிப்படையிலே இவ்வளவு சூறாவளி அலை இவ்வளவு கேவலப்படுத்தி எல்லா ஊடகங்களும் வெளிநாடுகளில் இருந்து கூட பலர் பிரச்சாரம் செய்த பொழுது, இவ்வளவு காசுகளை கொட்டி துளைத்த பொழுது கூட எங்களை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். நாங்கள் அதை பெருமை கொள்கிறோம். ஆகையால் ஏன் அப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன் அது நடந்தது? மண்ணை உண்மையாக பிள்ளையார் நேசிக்கிறார், அவர்களுக்கு தேவை என்பதை மக்கள் விரும்பித்தான் வாக்களித்தார். இப்ப இதுல உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் ஒன்று, நீங்கள் 2008 ஆயுதங்களை கைவிட்ட பிறகு வைத்த குற்றச்சாட்டுல மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஈஸ்டர் குண்டு வெடிப்பு. அதுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு. அதுல குறிப்பாக சொல்லப்படுற விஷயம், உங்களுடைய அமைப்பில் இருந்த மௌலானா அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, நீங்கள் சஹாரானை சந்தித்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். வேறு சில இடங்களுக்கு ஏன் நீங்கள் சஹாரானை சந்தித்தீர்களா? ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய தொடர்பு பட்டிருந்த சஹாரானை நீங்கள் எப்போதாவது சந்தித்தீர்களா நேரடியாக? நினைக்கிற முதல்ல கூட கேள்வியில திருத்தம் செய்யணும். சஹரானை சந்திச்சது என்று இல்லை, சஹரான் சிறைச்சாலையில வரல, சிறைச்சாலையில இருந்த சைனியை சந்திச்சதுதான் அவங்களை குற்றச்சாட்டு. அதால இது ஒரு பெரிய பரப்பு. நான் இதை பத்தி பல ஊடகங்களை சொல்லி இருக்கிறேன். நீங்களுக்கு இருக்கிற நான் இதை நிதானமா விளங்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு. அது முக்கியம் என்னென்றால், இது ஒரு முக்கிய விஷயம் என்னென்றால், மிக மோசமான தாக்குதல், அதுல விரும்பியோ விரும்பாமலோ சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. அதனுடைய அதுக்கான ஒரு விளக்கத்தை நீங்கள் வைக்கிறது மிக முக்கியம் நினைக்கிறேன். இப்ப அசாத் மௌலானா என்றால் என்னோட இருந்தவர், வேலை செய்தவர். அசாத் மௌலானோட பின்னணியை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இபிஆர் பத்மநாதா அவர்கள் சுட்டுக் கொல்லப்படக்கூடாது. அவரோட அப்பாவும் சாகிறார். அவர் ஒரு நம்பிக்கையானவர், விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான கருத்தியில் இருப்பார், ஒரு விசுவாசமான இருப்பார் என்ற அடிப்படையில அவரை எங்கள் ஊடக பிரிவில் நாங்கள் நினைத்துக் கொண்டோம். அதில் இருந்து வந்தவர் பின்னர் பல விஷயங்களில் ஈடுபட்டு வந்தார். பின்னர் அவர் தான் 2 பெண்களை திருமணம் முடித்ததன் காரணமாக அவர் இலங்கையிலே வாழ முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டு இந்தியாவிலேயும் வாழ முடியாத அடிப்படையில் ஐரோப்பாவுக்கு தஞ்சமடைந்தார். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் தஞ்சமடைவர்கள் எல்லோரும் சொல்லுகிற விஷயம் இலங்கைக்கு இவங்களுக்கு என்ன முடியாது. அங்கு பிரச்சனை இருக்கிறது, கொலை அச்சுறுத்தல் இருக்கிறது, அப்படி இருக்கிறது, அவர் அடித்தார், இவர் உதைத்தார், இவர் தேடி வந்தார், இவர் நெருப்பு வைத்தார் சொல்லுவாங்க. இதே ஐரோப்பா வாழ்கிற எல்லா மக்களுக்கும் அங்க பிஆர் எல்லாருக்கும் தெரியும். அதே போல ஒரு ராமாவை படத்தை நடித்தார் அசாத் மௌலானா. அவருக்கு சணல் போ உதவி செய்தது. சணல் போ ஏன் உதவி செய்தது? சணல் போவுக்கு அசாத்துக்கு சம்பந்தம் இருக்க வாய்ப்பில்லை. அங்க இருக்கிற எங்களை அழிக்க நினைக்கிற மாற்று சக்திகள், நாடு கடந்து வாழுகிறவர்கள் ஒரு மனிதன் நல்ல ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்துக்கு அவர் சொன்ன பிரதான காரணம் தான், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களை அதிகாரத்திலே அமர்த்துவதற்காக இலங்கை புலனாய்வு பிரிவும் ஜெயில இருந்த பிள்ளையானவர்களும் தீவிரவாதத்துக்கு உதவி செய்து நாட்டை குழப்பி ஆட்சியை பிடித்தார்கள். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் உருவாகிற பொழுது எப்படி வந்தது மைத்திரிபால சிறிசேன? அதிலே ஆளுங்கட்சியும்
தமிழரசு கட்சி தான் எதிர்கட்சி, தமிழ் கூட்டமைப்பு தான், சம்பந்தர் தான் எதிர்கட்சி தலைவரும் மினிஸ்டரும் அவர் தான். இப்படி வந்து அவங்க அரசியலமைப்பு கொண்டு வரணும்னு சொல்லி பிரச்சனை வந்து அவங்க ஏனாம போய் மைத்திரிபால சிறிசேன ஆட்சியில் இருக்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் 2018ஆம் ஆண்டு புதிய ஒரு அரசியல் இயக்கம் வருது. அதான் மொட்டு கட்டி எல்லா உள்நாட்டு மன்றங்களையும் பிடிக்கிறது. அந்த நேரத்தில் ஜெயபாலையா உங்களை கொண்டு வந்து ஜெயபால் தான் ஜனாதிபதி வேட்பாளர் போட்டிருந்தாலும் மொட்டுக்கு தான் ஜனாதிபதி தெரிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப 2019ஆம் ஆண்டு கடைசியில அதுக்கிடையில தான் குண்டு வடிக்கும் பிறகு கோட்டாவை வர. அப்ப அவர் வரக்குள்ள அவர் கடைசி நேரத்தில் தான் கோட்டாபா ராஜபக்ச ஜனாதிபதி வரப்போறாருன்னு சொல்லி அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் 12 சிட்டிசன் கேன்சல் பண்ணி தான் வந்து அவர் வேட்பாளராக போட்டி போடுறாரு. அதுக்கு முதல் வரலாம் கதையில் இருந்தது. அப்ப அவங்களுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கக்குள்ள ஏன் அவங்க குண்டு வைக்கணும்? அதே போல குண்டு வைக்கிறேன்டா நான் உங்களுக்கு அடிச்சு உறுதியா சொன்னேன். நான் 2008க்கு முதல் தூக்கத்துக்கு வைக்கி போட்டு இந்த மக்களுக்கு ஒரு ஜனநாயக பாதையில அரசியல் வந்தார். 6வது மாற்று சக்தியை ஊக்கப்படுத்தி ரத்தஞ்சிந்த வைத்து இந்த ஜனநாயகத்தை கொண்டு வரதுக்கு நான் விரும்புறேன். அந்த பாவம் எங்களுக்கு தேவையா? அப்படி செய்யலாமா நாங்க? அதனால இது போலியாக அசாத்மகமான புனஞ்ச சித்திரம். அதுல ஒரு விஷயத்தை அசாத்மகமான சாதிக்க நினைச்சார். அவரும் ஒரு இஸ்லாமியர், அவர் ஒரு நல்ல பேர் எடுக்கணும், அவரு இங்க இருக்கிற குழந்தை குட்டி எல்லாம் அங்க எடுத்துக் கொள்ளணும், அவருக்கு அங்க கார் தேவைப்படும், வீடு தேவைப்படும், வசதி வாய்ப்பு தேவைப்படும் என்றால் கொஞ்சம் சந்தோஷமா நம்மளோட யாழ்ப்பாண தலைவர் மாரையும் அவங்களோட கொஞ்சம் காசு வச்சுகளையும் மகிழ்ச்சி படுத்தினா இல்லை இதெல்லாம் கிடைக்கும் ஆசைப்பட்டேன். அதுக்கு அவடைய புனையப்பட்ட கதை ஒன்றுது. அடுத்த கேள்வி தான் இப்ப இது செய்யலைன்னா எப்படி நடந்தவங்க எல்லாருக்கும் வந்து சந்தேகம் இருக்கு. இதே ஆறா சிங்கள மாமூலகாரம் பிரதான மூளைகாலியா இது ஒரு உலகம் பூராகவும் இஸ்லாமிய இந்த பதில நீங்க சொல்றதுக்கு முதல் நீங்கள் சிறையில ஒருவரை சந்திச்சதாக வைக்கிற குற்றச்சாட்டை பற்றி ஒரு சொல்லுங்க. அதுதான் பரப்புறேன். அப்படியே எல்லாங்களும் தொடர்ச்சியா சொல்லி கொண்டு வார். உங்களுக்கு தெரியும் உலக வரலாற்றுல இஸ்லாம் மார்க்கம் என்றது கடைசியாக ஏற்றுக்கொள்ளப்படுற மார்க்கம். உலகம் புறா விரிவாக்கி ஏதோ நடந்திருக்கு அப்படி வந்து கொண்டு போகல. இப்ப சவுதி அரேபியாங்கிற நாடு அப்படியே உதயமாகுது, எண்ணெய் வளம் வருது. அப்ப அவங்களோட பிரதானமான விஷயம் இஸ்லாத்துக்குள்ள பணக்க உள்ள முரண்பாடு இருக்கு. அவர்கள் சவுதி அரேபியாவிலே சரியா சட்டத்தை அமலாக்குறார்கள். எகிப்திலே விவரமா இருக்கிறது, ஈரானிலே விவரமா, ஈராக் அப்படி எல்லாம் பல விஷயங்கள் அங்க இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஷியாமிஸ்டிகள் கொல்லப்படுகிறார் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகள். இப்படியான வன்முறை சூழல் இது இலங்கையிலேயும் இந்த 1979ஆம் ஆண்டே இங்கே ரவுஃப் மௌலவி சூபி முஸ்லிம் அவர்களுக்கு எதிராக பத்துவா கொடுப்பார். அந்த பத்துவான்னு சொன்னால் அவர்கள் மதத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள். பாருங்கள், அகமது லப்பை என்பவர் 1988ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்படுகிறார். ரவுஃப் மௌலவிக்கும் மௌலவி MSM ஃபாரூக் காதரி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி காத்தாங்குடி போன்ற பகுதிகளிலே இந்த பகாபாதம் என்கிற, அதாவது இஸ்லாத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தை முழுமையடைய வைக்க வேண்டும், இஸ்லாத்தை உலகம் புறா பரப்ப வேண்டும் என்கிற இயக்கங்கள் உருவாகி மதப்பிரிவுகள், கடையரிப்புகள், அடிமுடிகள், வெட்டுக்குத்துகள், கொலைகள் எல்லாம் நடத்தி வந்திருக்கிறது. இது மெல்ல மெல்ல 79, 80களிலே உலகமயமாக்கல் ஊடாக எண்ணெய் வளம் உள்ள நாடுகளுடைய தொடர்பாளர்கள், கலாச்சார மாற்றங்கள், அவர்களுடைய நிதி வளங்களை பாய்வித்து இந்த நாட்டிலே யுத்தங்கள் இடம்பெற்றுகிற பொழுது அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவில்லை. அது ஏதோ முஸ்லிம் பகுதியில் நடக்குது, வெட்டு குத்து விட்டு அப்படியே விட்டான். இது அப்படியே மெல்ல மெல்ல அரபு கல்லூரிகளுடைய முயற்சி வளர்ச்சியும் அவர்களுடைய செயற்பாடுகளும் மாறி மாறி வந்து வீரியம் பெறுகிறது. இந்த அடிப்படையில இங்க காத்தாங்குடி இப்படி வந்து இப்படி ஒரு இயக்கங்கள் உருவாகிறதான வாய்ப்பு உருவாகி 2000ஆம் ஆண்டிலிருந்தே இது வீரியம் பெறுகிறது. சஹ்ரான் போன்றவர்கள், ஆசிம் பிள்ளைகள், அவங்க மதத்துல கொஞ்சம் ஈடுபாடு அரபு கல்லூரிக்கு போய் சின்னல்ல அவங்க குரானை படிச்சு அரபுக்கு படிச்சு காபிஷ் ஆகிறாங்க. ஆகிவரக்குள்ள பல இயக்கங்களை உருவாக்குறதுக்கு காத்தாங்குடி தௌஹீத் இயக்கங்கள், அதாவது ஓருரை கோட்பாட்டு இயக்கங்களை, ஒருவன் தான் இறைவன், அவனுக்கு உருவம் இல்லை, அவனைத்தான் வழங்க வேண்டும், உருவத்தை வழங்குற எல்லோரும் கொல்லப்பட ஒன்று, அடிக்கப்பட ஒன்று, பயில்வாண்ட பழிவாச்சு உடையுது, அவளை சூபிக்களுக்கு அடிக்கிறாங்க. இப்படி கருத்தியல் ரீதியான மோதல்கள் எல்லா நாடுகளில், எல்லா இலங்கையில், எல்லா இடங்களுக்கும் சஹ்ரான் பேசுகிறார். அப்படி ஒரு நிகழ்வாக அலியார் சந்தியிலே அவர்கள் சூபி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை போடுகிறார். அந்த கூட்டத்திலே சஹ்ரான் பேசுக முனைகிற பொழுது அந்த 2 சாரார்களுக்கும் அடிமுடி வருது. பெட்ரோல் குண்டை பாவிச்சாங்க என்ற அடிப்படையில தான் 2017ஆம் ஆண்டு நான் சிறைச்சாலை இருக்கிற பொழுது ஷைனி மௌலவி, அவர் அப்பா ஹாஷிம், பிரியாணி கடை பொடிய நம்ம 8 பேர் வந்தாங்க. வருகிற பொழுது அவர்கள் தாடியை நீளமாக வைத்திருந்தார்கள்,
உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்லாமிய தீவிரவாதி ஒசாமா பின் லேடன் போன்ற தோரணையில் இருப்பார்கள். மீசைகள் வலிக்கப்பட்டிருக்கும். அவருடைய செயற்பாடுகள் வித்தியாசமாக, எந்த நேரமும் அரபு படிப்பாங்க, அரபு எழுதுவாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க. அவங்க நாங்க ஐஎஸ் கூப்பிடுவோம். ஏனென்றால் உங்களுக்கு விசித்திரமா நாக்கலாம். எனக்கு தெரியாது, எங்களுக்கு முதல்ல இருந்தவன் எல்லாம் ஒரு மாதிரியா தான் பள்ளிவாசல் தொழுவாங்க. அதாவது நோன்பு முடிச்சு பெருநாளண்டா நாங்க இலங்கையில அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 1ஆம் தேதி சொன்னா 30ஆம் தேதி கொண்டாடிடுவாங்க. எப்படி பெரிய புதுநன்மை நடந்தது. அப்ப இப்ப இந்த இதெல்லாம் பார்த்தா எல்லாருமே அவங்களுக்கு ஐஎஸ்வானி அவங்க இருந்தாங்க. அதுல சதுரான் பிரதான குற்றவாளிகள் சொல்லி தேர்றதால சதுரான பிடிக்கலாம் போத அவங்களுக்கு புன கொடுத்ததும் அவங்க நாங்க அவங்களோட வந்தாக்களை புன எடுத்தவன் இருக்கிறான், புனைக்கு வந்த லோயர் இருக்கிறான், அவங்க எடுக்கிறதுக்கு வந்த முயற்சி எடுத்த பல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்குள்ள அவங்க ஜெயில ஒரு நாளைக்கு அந்த மண்டலம் சிறைச்சால 500 பேர் இருப்பான். 300 இருந்து 500 பேர் சிறைச்சால இருப்பான். கள்ளன் வருவான், காவலையர் வருவான், குண்டு வைச்சம் வருவான், டாக்டர் வருவான், ஆக்சிடென்ட் போட்டவங்க எல்லாம் வருவாங்க. அதுல ஒரு ஆள் மௌலவி, அவரை நான் கண்டு கதைச்சேன். அவருக்கு ஏச்சிருக்கு, ஏண்டாப்பா நீங்க இப்படி தீவிரமா இருக்கிறீங்க, அவரோட கடமை போக்கானா இதான் நடந்த சம்பவம். அவர் போய்த்தார். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா சைன மௌலவி கொல்லப்பட்டார். சதுரானம் குண்டு வெடிப்பிலே வளைத்தார். இவர்கள் தான் பிரதான சூத்திரா என்று சொல்லி செய்தி வந்துச்சுது. அதுக்கு பிறகு படப்படையா பொடியமார் வந்தான குடிச்சு அள்ளு போட்டு காத்தாக்குடி பொடிய புள்ளே அம்மா மேல வந்தான். அதெல்லாம் பார்த்தால் இவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் இப்படி நடந்துட்டு இந்த நாடு இப்படி அழிஞ்சு வைத்து என்னடாப்பா அது என்ன ஆத்திரம் வந்துச்சு. மைத்திரியை போல முதல்வர் குண்டுவெடிப்பு சந்தத்தை கேட்க உங்களுக்கு என்ன தோன்றுச்சு? மைத்திரி போல சிறிசேன ஜனாதிபதி மக்கள் தெரிவிக்கிறதுக்கு வந்த பரிசு நினைச்சேன். என்னால் தேசிய பாதுகாப்பு என்ன எப்படி புண்ணாக கட்டமைப்பு தெரியாத ஜனாதிபதி ஆகிறேன் இப்படிதான் நினைச்சேன். அதே போல இப்ப எமது ஜனாதிபதியும் அந்த கதையை விசாரணையை போடுறாரு. அதனால இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பிரச்சனை. மௌலவிய சிறையில சந்திச்சதை தவிர ஒரு 2 தரம் கதைச்சதை தவிர வேற எந்த விஷயமும் இதுல இருக்கு இல்லையா? ஒன்றுமே இல்ல. அதெல்லாம் நான் சொல்றேன், நான் அதை அடிக்கடி சொல்றேன் தானே. எனக்கு பயமும் இல்லப்பா, விசாரிங்கப்பா, நல்லா அடிச்சு விசாரிங்கோ, கேட்டு விசாரிங்கோ, எல்லாரையும் கொண்டு விசாரிங்கோ. ஏன் சைனி மௌலவியும் அவங்களோட அப்பா ஹாஷிம் தான் செத்த. அடுத்த மத்த பிள்ளையெல்லாம் இருக்காங்க காத்தாங்குள்ள கொத்தடு கடைய புரியாணி கடையை போடுது. அவங்கள்ட்ட கேளுங்களேன், பிள்ளையானாரு எங்க இருந்தாரு, சைனி மௌலவி நெஞ்சாரு, உங்களை எடுத்தாரப்பா எங்கடாப்பா பேசி நீங்க இருக்காங்க. அது சீரடிய வேலை இல்ல. குற்றப்பிள்ளை நான் தான் சொன்னான், நீங்க அதை விசாரிங்கடாப்பா. குட்டு போட்டு வார கடிதம் தான் அசாத் அவன் மத பிரிவை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யறதுக்கு அவன் போனா நீங்க என்னென்ன விசாரிக்க என்ன ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிற இந்த ஒரு உணர்வு ரீதியான விஷயத்த ஏதோ மாறுத தலையில போட்டு காட்டி போட்டு மதப்பிரிவுகளை காடிகளை கொண்டாக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அதை விதைக்கிறாரு நான் நினைக்கிறேன். அதனால மௌலானா ஒரு கதையை கட்டி இருப்பார் என்றதை நான் நினைக்கல. அதுல பெருசா முரண்படையிலான புலம்பெயர்ந்த தமிழர்கள் பெரும்பாலும் தங்களோட அகதி அந்தஸ்து கோரிக்கையை வலுப்படுத்துறதுக்காக சொல்லி இருக்கிறேன். இதுக்கிடையில ஒரு சம்பவத்தை நம்பிட்டு இதுக்கிடையில இந்த அசாத் மௌலானா வந்து சேனல் போல செய்தி வந்த உடனே நான் சிஐடிக்கு போறேன். போய் சொல்றேன், இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண உடனே விசாரிங்க. அப்ப இந்த சிஐடி இதே குற்றப்புலனாய்வு பிரிவு இதே பாதுகாப்பு செயலாளர் இருக்கிற அவர் இருக்கிற அந்த டீம்ல போய் சொல்லக்கூட அவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி இயலாது சேனல் போய் யுத்த குற்றம் சம்பந்தமா பேசினது அதை செஞ்சு அதுக்கு அவனை ஒன்னிஞ்சிடாது வேண்டாம், முடிந்தால் நீங்களா அங்க லண்டனுக்கு போய் சட்ட நடவடிக்கை எடுங்க, இல்லாட்டி ஐஜிக்கு ஒரு கடிதம் போடுங்க, எதுவும் பண்ணலாமா, நான் ஐஜி எங்க சந்திக்கிறேன், நான் போய் கேட்டு பார்த்தேன், ஐஜி சந்திக்க டைம் தெரியல, முடிஞ்ச வேலையை பார்த்தேன். இப்ப இப்படி வந்திருக்கு. அதுக்கிடையில அசாத்திர பிரச்சனை பூதாகரமா படிச்சு இலங்கையில மத பெரியவர் கதைச்சு அவங்க எல்லாம் கருத்து சொல்லி பார்லமெண்ட்ல 3 நாள் விவாதம் போய் நான் அதுல பேசினேன். இந்த இதுல நான் பூர்ணமான ஒத்துழைப்பு தான், உடனே எல்லாம் விசாரிங்க, நான் குற்றவாளின்னா தூக்குல போடுங்க. அதே போல இதுல பின்னிக்கு இருந்து ஒருத்தன் தான் போடக்கூடாது, எல்லாரும் தூக்குல போடணும். அப்படி சேர்ந்த முடிவுல அரசாங்கம் சொல்லிக்குது உடனே விசாரணை கமிஷன் போடுவோம். ஜனாதிபதி ஒரு கமிஷனை போட்டாரு. இமாம் என்கிற ஒரு மேல்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் தலைமையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில குழு போட்டார். அந்த குழு ரிப்போர்ட் பண்ணிக்குது. அந்த ரிப்போர்ட் தெளிவா சொல்லுது அசாத் மௌலானா செஞ்சது பொய், அப்படி ஒரு புரட்டு, அது ஒரு கடக்கதை. அங்க பேன் ஒன்றும் வர இல்லை, அங்க போன பில்டிங்கும் இல்லை, அவர் சொல்லக்கூடிய சம்பவம் நடக்கையும் இல்லை, அவர் இருக்கையும் இல்லை என்று தெளிவா சொல்லிக்குது. என்ன அந்த சேனல் 4 செய்தி வந்து ஒரு ஹார்டான எவிடன்ஸ் ஒன்றையும் அதுல வைக்கலன்றது உண்மைதான். அதுக்கு பிறகு இந்த இமாம் அறிக்கை வந்த பிறகு சேனல் 4 கூட அந்த செய்தி எடுத்து போட்டு இதெல்லாம் தெரியும், சிஐடிக்கும் தெரியும். அப்படி ஒரு அறிவுபூர்வமற்ற தேவையற்ற உலக பயங்கரவாதம் என்றால் என்ன, இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற ஐஎஸ் தீவிரவாதம் என்ற அதிலும் இந்த அமெரிக்கன் ஆஸ்திரேலியா
போன்ற இன்டர்போல் போன்ற எல்லா பயங்கரவாத உலகத்திலே மிகப்பெரிய பயிற்றுவிக்கப்பட்ட பெரிய தொழில்நுட்ப அறிவை கொண்டு பயங்கரவாத தாக்குதலை எதிர்கொண்டு முறியடித்த விசாரணையை கண்டுபிடித்த பல அமைப்புகள். அதை விட சஹ்ரான் வாக்குமூலம் செய்வார், அவர் சத்தியபிரமாணம் செய்வார். அல் பக்ததி அவர்களுக்கு நம்பிக்கை விசுவாசத்துக்காக நாங்கள் நியூசிலாந்திலே எங்களுடைய பள்ளிவாசலில் கொல்லப்பட்டதற்காக அந்த கொலைக்காக பள்ளிக்கு பள்ளி ரத்தத்துக்கு ரத்தம் எடுக்க வருவோம் தெளிவாக சொல்வார். இங்கு வருகிற எல்லா வெள்ளக்காரர்கள் கொள்வோம், கிறிஸ்தவரை கொள்வோம், அவர்கள் காவிர்கள் சந்து சந்தாக களையப்பட வேண்டும், உங்களை கொள்றது நான் கொண்டு வார்கள். அத ஐஎஸ் அமைப்பு உரிமை கோரும். அல் பக்ததி சாகரத்து கொஞ்ச நாளைக்கு முதல் அவங்களை பாராட்டி செய்தி வெளியிட்டு இதெல்லாம் பார்க்காம ஒரு அசத் மௌலானாவை அசுத் தோட்டத்துக்கு அடிக்கிறதுக்கு சிஐடிக்கு வேலை இல்லாம சம்பளத்தை கொடுத்து வேலை கொடுத்து எங்களையும் போட்டு எங்க அரசியலை தோக்கடைச்சு இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சு எங்களை கொண்டு போய் விசாரிக்காராம். அனுபவம் விசாரிக்க தேவையாது உங்களுக்கு. இப்படி விசாரிக்கக்குள்ள அங்க பொத்துவில்ல கொண்டு வைக்கிறது வந்து செய்தி போகுது. இப்படியான ஒரு ஜனாதிபதி, இப்படியான பாதுகாப்பு பிரிவு இந்த நாட்டை கட்டியல் போயிடுமா. ஆகையால இது சிலருக்கு ஊடகங்களுக்கு சிலருக்கு செய்திய இனிப்பா இருக்கலாம், ஆனா உண்மை ஒன்று இருக்கு. அதனால விசாரிங்க, கெதியாத முடிவுறுத்தணும். இதால இதையும் வச்சு எங்கள் அரசியல் இயக்கத்தை அழிக்க சிலர் பார்க்கிறாங்க. எல்லா இனங்கள் எல்லா மதங்கள் நிம்மதியா வாழ வேண்டும். இன்னும் அழைப்புகளை நாங்கள் ரத்தங்களை சிந்த முடியாது. சிவன் தேவாலயத்திலே 31 பிள்ளைகளுக்கு அதே போல பிள்ளைகள் கொண்டாடலாம். அப்படியான தீவிரவாதிகளோடு எங்களை புனைந்து பேசுகிற கேவலமான அரசியல் நிலைமையிலே இந்த நாடு இருக்குது என்று நான் வெக்கி தலைகுனிறேன். பிள்ளையான் என்று அறியப்பட்டவர் பொதுவாக ஒரு முஸ்லிம் எதிர்ப்புவாதியாகத்தான் பெரும்பாலும் அறியப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த நிலையில நீங்கள் இலங்கை அரசாங்கத்துக்காக அல்லது இலங்கை புலனாய்வு துறைக்காக நீங்கள் இந்த செயல தொடர்புபடுத்தப்பட்டீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, அந்த குற்றச்சாட்டு இருக்குது. இப்ப உங்களை இந்த 10 மணித்தியாலும் விசாரிச்சதுல என்ன விசாரித்தாரு? ஐயா, குற்றச்சாட்டுகள் இல்லை ஆரம்பிக்கலாம். அதை கிளிய ஒன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாக்களுக்கு நான் போய் அழகா இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறேன். ஏன்னு கூப்பிட்டீங்க, என்ன காரணம் ஆரன்னு சொல்லிருக்கேன். ஓகே, இந்த நான் கொண்ட சாவுல விசாரிப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு இறுதியில உண்மை தெரிய வரும். அதால நீங்க அதை போட்டு கூட அலட்டி எல்லாம் பிரயோஜனம் இல்லை. இந்த விசாரணையில உண்மைய தெரியணும் அவர்கள் விரும்புகிறார்களா அல்லது உங்களை கொண்டே அதுல மாற்றணும் என்ற எண்ணம் இருக்கா? அது சில நேரம் வந்து அரசியல் அளிக்கணும் என்ற எண்ணத்தில் உள்ளாக்கள் உதவி செஞ்சாங்க, சப்போர்ட் பண்ணிக்காங்க. அதுக்கு அவங்க ஓரளவு வெற்றி பெற்றிருக்காங்க நினைக்கலாம். தற்காலிகமான வெற்றி, அதாவது என்ன தேர்தல் தோக்கடிச்சிருக்காங்க, அது அவங்களுக்கு சின்ன வெற்றி இருக்கலாம். ஆனாலும் உண்மை தெரிய வரக்குள்ள அவங்க வெக்கி தலைவணிவாங்க. நான் சொல்லியிருக்கேன், இதுல நீங்க உண்மையா ஏறுத வந்து கண்டுபிடிச்சு அசாத்தை கொண்டு வாங்க. இங்க அசாத்தானே சொல்றான் சைன மௌலவி சந்திச்சு அசாத்தை கொண்டு வந்து அப்படியே சைன மௌலவியை சந்திச்சு குண்டு தாக்குதல் திட்டமிட்டு சொன்னால் அசாத் மௌலானா மயக்கத்தில் இருக்கிறதானே, அவர் மூல அப்செட்ல தானே 2019 நடந்த போவாம். அவர் 2023 சொல்லிக்க. அப்படின்னா இவ்வளவு காலமும் இந்த இவ்வளவு பிள்ளையோட குற்றச்செயலுக்கு அவர் பொறுப்பாளி தானே. அப்ப அவரையும் தூக்குறானே போடணும். அவர் தூக்குவான போராட்டியும் அவரு சரணாலஜிகளுடைய அந்த நாட்டில் உத்தரவாதத்தை கொடுத்து உண்மையை கண்டறியதுக்கு அசாத்தை கொண்டு வாங்க, கொண்டு வந்து விசாரிங்க. அப்ப விசாரிக்க போறதுதானே. அவர் 2 பஞ்சாதி கதை வரும். அவர் ஏன் போன தெரிய வரும். அவர் ஏமாத்தி போன இங்க வாய்ப்பு இருக்காவும். அவர் ஏன் போய் சொன்னாரு, அவர் ஆறு என்று தெரிய வரும். அதைத்தான் கேள்வி நான் சொல்லிங்க. என்ன போல நீங்க கொண்டு வாங்க, கொண்டு வந்து விசாரிங்க சொல்லிடு. அதனால உண்மை தெரிய வரணும், தெரிய வரும். இல்ல அசாத் மௌலானா அங்க இருக்க இப்பொழுதுதான் முதல் தடவையாக அரசாங்கம் கேட்டிருக்குது அசாத் மௌலானாவை ஒப்படைக்க சொல்லி. ஆனா சுவிஸ் அரசாங்கம் அது எவ்வளவு தூரம் ஒப்படைக்கும் என்று தெரியாது. ஆனா சுவிஸ் அரசாங்கத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறேன்னா இது ஒரு சர்வதேச பயங்கரவாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்றபடியால் இது விசாரிக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்குது கட்டாயமாக. இலங்கை புலனாய்வு அதிகாரிகள் சுவிஸுக்கு விஜயம் செய்து அசாத் மௌலானாவை விசாரணைக்கு உட்படுத்தும். அதுல உங்களுக்கு தெரியும், சர்வதேச விசாரணை இடம்பெற்றது. ஏனென்றா டென்மார்க்கை சேர்ந்து பல கோடீஸ்வர பிள்ளையை வச்சுட்டாங்க, முக்கியமான வச்சுட்டாங்க. 45 அதிகமானவர்கள் வெளிநாட்டை வச்சுட்டாங்க. ஒரு பெரிய சிக்கலான தாக்குதல். எங்களை பொருளாதாரம் அப்படியே ஒரே நாள்ல கவுண்டர். இது தீவிரம் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து என்றால் இது ஒரு சர்வதேச பயங்கரவாத இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு தாக்குதல் என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு இல்லை, நான் படிச்சு நிறைய பேஜ் எனக்கு இல்லை. ஆனா அந்த சண்டை முழாக்கள் தீர்க்க வேண்டிய பொறுப்புல நான் இருக்கிறேன், அதை நான் தீர்க்கிறேன். அதே மாதிரி இதுல இந்த விஷயத்தை கொண்டு வந்து இவ்வளவு காலத்தையும் நேரத்தையும் அடிச்சு அரசியல் சொத்தை முன்பிரம் செய்து பார்லமெண்டத்தில் பேச வச்சு எத்தனை கமிட்டிகளை போட்டு இன்றைய சிஐடி டிசிஐடி சித்தாங்க என்ன வர சொல்லி என்ற அரசியல் தகவல் போனதுக்கு காரணமாரு இந்த கதை சோடிக்க சணல் போவோம். அசாத்து தானே, அசாத் தானே வந்து இதை புருவணும். எங்க சந்திச்சாய், எத்தனை பேர் சந்திச்சாய்,
யாரோட தொடர்படுத்தா என்று அவராக புரியணும். அதுதான் சீரமைக்கணும். ஆகையால் இந்த குற்றச்செயலுக்குத்தான் முதல் சண்டை கொடுக்கணும். அப்ப அவரும் 2019, 24 வரைக்கும் பேசாம இருந்தார். ஏழு கேள்விக்கு பாத்தி கொடுத்தாங்க. அவரும் பொறுப்பும் இலங்கை பிரஜைதானே. இதுல குற்றச்சாட்டப்பட்ட மற்றொருவர் சுரேஷ் சாலை இலங்கையில பிரபலியமான ஒரு புலனாய்வு அதிகாரி. அவர் இலங்கையில இருக்கிறாரு. அவரை விசாரிப்பாங்க தானே. விசாரிக்க வரணும். இப்ப பிள்ளையானுக்கு வேணும் இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பின் உண்மையான குற்றவாளியை அவர்கள் கண்டுபிடிக்க வேணும். எனக்கு மட்டும் இல்ல, மரணித்த குடும்பங்களுக்கு தேவை, உலகத்துக்கு வேணும். டென்மார்க்ல பிள்ளைகளை பறி கொடுத்து வர்ற பார் பெரிய கோடீஸ்வர பிள்ளை இங்க வந்து இந்த நாட்டை ரசிக்க வந்த பிள்ளை அந்த மணல்ல எப்படி இருக்கு அவருக்கு வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? பாதத்துக்கு வேணும், ஆண்டைக்கு வேணும், எல்லாருக்கும் வேணும். ஆரண்டு அது அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். அது ஜனாதிபதி காடியில போய் ஆசீர்வாதம் பெற்று நான் முடித்தாலும் சொல்லி அவரோட பணி அவர் செய்யணும். அவர் தான் மக்களான எடுத்துட்டார். அவர் தான் செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக புள்ளையான பக்கத்துல போகாம சரியான பக்கத்தை தேடி கண்டுபிடிங்க. இது ஒரு சந்தேகத்தை அடிப்படையில் விசாரிக்கட்டும். ஜனாதிபதி இந்த விஷயத்துல உண்மையை கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஜனாதிபதி பெரும் ஆணையர் வந்திருக்கார். எல்லாத்தையும் நான் நம்பிக்கை நம்ம கேட்கலாதானே. அவருக்கு தான் பெரிய புல்லாய் பிரிவு இருக்கு. அவருக்கு தான் அவரு சர்வதேசத்துல உதவி கேட்கலாம், ஐக்கிய நாடு சபையில கேட்கலாம், அமெரிக்காட்ட கேட்கலாம். என்ன விசாரணைக்கு அவருக்கு மக்கள் ஆடு இருக்கு. அது அவர்தான் செய்யணும். இந்த விஷயத்துல இந்தியா மீதும் சில குற்றச்சாட்டுகள் இருக்குதானே. இந்தியாவிலதான் சஹாரான் இருந்தார் அல்லது இந்தியாவுக்கு ஏற்கனவே இது இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது என்ற விஷயம் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இந்தியா இலங்கை அதிகாரிகளுக்கு இதை தெரியப்படுத்தி நாம கூட காய்க்கிறோம் நினைக்கிறேன். இந்தியா தான் அறிவிக்குது. ஒரு கிழமைக்கு முதல் இந்தியா அறிவிக்குது. இதுக்கு தானே உங்களுக்கு தெரியாதா? முன்னாள் ஜனாதிபதிக்கு இலங்கை நீதிமன்றம் காசு கட்ட சொல்லி தடை விதிச்சது, ஏம்பிச்சது. அன்னை ஐஜி எல்லாருக்கும் காசு கட்ட சொல்லி 7வது கட்டத்தான் சொல்லுது. ஏன்னா ஜனாதிபதி அளவுக்கு செய்யல பணிஷ் பண்ணலான்றதுக்காக ஞாபகம் கோடிக்கணும் காசு கிடையாது. அவங்களோட பலவீனம் பேசியில கடிதத்தை வச்சு உழைச்சி பார்க்கணும் போயிருக்காரு. 7 நாள் எங்கெங்க தாக்குதல் எப்படி தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்லப்படுறது. அந்த இதுல சோம்பறியா இருந்த ஆக்களுக்கு தான் இப்போ வந்துக்கிற ஜனாதிபதி பதவியை கொடுத்திருக்காரு. அதுல அவங்க தப்புறதுக்கு தான் பேர் செய்யறாங்கன்னு தெரியாது. இதுகளுக்கு பின்னுக்கு இந்தியா இருக்கும் என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அது எனக்கு தெரியாது. இந்தியாவை பிடிக்கிறதா அமெரிக்கா பிடிக்கிற 2 பேர் இல்லை. ஜனாதிபதி பேர் ஜனாதிபதி தான் பிடிக்கும். உண்மையிலே நீண்ட ஒரு உரையாடல். மிக வெளிப்படையாக உங்களோட கருத்துக்களையும் வச்சிருக்கிறீர்கள். இந்த அரசியல் குற்றச்சாட்டுகள், இந்த தேர்தல் தோல்விகள், இது எல்லாத்தையும் கடந்து டிஎம்பிபியும் பிள்ளையானும் மீண்டும் துளிர் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆரம்பத்துல சொன்னது தானே, அல்ல வந்திருக்கு, அலையில நாங்க சுறா மீன் பிடிப்போம், இந்த தப்புவோம், ஓடுவோம். இன்னைக்கு வந்து ஜனாதிபதி, நாளைக்கு ஜனாதிபதி வேலை செய்யல. இந்த மக்களுக்காக நாங்க சின்ன வயசுல தூக்கு தூக்கி சண்டை பிடிச்சதே எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். கிழக்கு மாநில தனித்துவமா இந்த கட்சியை விரிச்சு போடுறதான் என்னுடைய ஆன்மா இந்த உலகத்தோடு பிரியும்னா உறுதியா நம்புறான். எனக்கு போலீஸ்காரர் நான் கேட்டேன், சிஏ கேட்டேன், எனக்கு வெளிநாட்டுக்கு போக பாஸ்போர்ட் தடத்தியாங்க. சிரிப்பு வந்து அவங்களோட புத்தகத்தை பார்த்தா மனசுக்கு சிரிச்சேன். 16 வயசுல இருந்து 50 வயசு ஆய்க்கல இயக்கத்துல இருந்து ஒரு போராளி, நான் போட்டு ஓடுவேன் எல்லாம் தெரிஞ்சா. இவங்க பாஸ்போர்ட்ல நான் நாட்டை விட்டு தப்பி போகணும், போட்ல போயிருப்பேன், ஓடி போய்ப்பேன், இந்தியா போயிருப்பேன். நான் மனசுக்குள்ள சிரிச்சேன். கடவுளே, இவங்க எல்லாம் வச்சிட்டு நாடு உருப்பட நினைச்சுட்டு வந்தேன். அவங்க நக்கலா சொல்லிப்பட வந்தேன். நான் இங்கே இருப்பேன், இங்க இருந்து எல்லாத்துக்கும் முகம் கொடுப்பேன். நான் எந்த இறுதிக்கிறிய இந்த ஊர்ல நடக்கும். நான் பேத்தாள பேத்தாள் என்ன இறுதிக்கு நடக்கும்னா சொல்லியா சொல்லிக்க எல்லாரும் இந்த ஏன்னா நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன். இப்படி ஆழ்த்தானா சும்மா தடுமாறி இவங்களுக்கு அவங்களுக்கு அரசியல்கள் காட்சிக்கா, அதுக்கு அரசியலுக்கு வந்தாலும் கௌரவத்துக்கா உண்மையா நேர்மையா நான் மக்களோட நிற்கிறார். அதாவது இந்த மக்கள் புரிஞ்சு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதை யாரும் அழிக்கிறாதுன்னு நம்புறோம். உறுதி என்ன நான் நம்புறேன். என்ன நம்பிதான் அரசியலுக்கு வந்துடும். புதிய ஆணைய மக்கள் அப்படி அள்ளி கொடுத்துருக்காங்க ஒரு காலாட்டு. அவங்க இன்றைக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒன்றுபட்ட நாட்டுக்குள்ளே இணைந்து வாழக்கூடிய சூழலுக்கு ஆணையந்தாமன்னு சொல்லி மாநில முறைமையை ஒழிக்கிறான்னு டெல்வி சில்வா சொல்ற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. அப்ப இங்க நாம நிற்கிறோம். இன்னமும் இந்த இலங்கை பிரஜையை விளங்கி கொண்ட தலைவர்களா வந்திருக்காங்கன்னா எனக்கு சந்தேகம் இருக்கு. பார்ப்போம். நன்றி பிள்ளையாளர்களை. உண்மையான ஒரு நீண்ட உரையாடல், மனம் திறந்து பேசியிருக்கிறீர்கள். பல்வேறு கருத்துக்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசியல் எவ்வாறு செல்கின்றது என்பது பற்றியும் தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடுவோம். உங்களுடைய நீண்ட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நினைக்கிறேன் இந்த அனர்த்த நிவாரண கூட்டங்கள் எல்லாம் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்துல இந்த நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.